ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சொன்ன மாதிரியே கொடுங்கல்லூர் பரணி ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதுக்காகத்தான் இந்த கூண்டில் ஃபுல்லாக வேண்டுதலுக்காக கோழி அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த சிகப்பு துணி என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரணியோட ஃபஸ்ட் டே ஆன கோழிக்கல் மூடல். அதுதான் இந்த ஃபெஸ்டிவலு. அங்கே அந்த கல் மேலே இந்த சிகப்பு துணியை விரிக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ கூட்டம் லைனில் நிற்கிது. அது இந்த கோயிலை சுற்றியே நிற்கிது. இன்றைக்கி ஃபஸ்ட் டே, இன்றைக்கியேவும் இவ்வளோ கூட்டம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோழிக்கல் மூடல்னால் என்ன, இந்த துணியை எதுக்கு விரிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம லாங் வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக கொடுக்கலாம். அது மாதிரி இந்த சைடு வந்தால் நம்ம குட்டி குழந்தையிலேருந்து பெரியவங்க வர சபரிமலைக்கு மாலை போட்டவங்கலேருந்து நம்ம கொடுங்கல்லூர் பகவதி அம்மனை வழிபடாமல் போக மாட்டாங்க எல்லாரும். இங்கிட்டு வந்துட்டு திருப்பி நம்மளும் போயிட்டு லைனில் நின்று சாமியை கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் நின்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக நம்மளும் சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் பார்த்தா 2 சைடுமே செடி விதைகள்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. 2 சைடுமே கடைகளும் நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு பார்த்தா பொறி கடைகள்லாம் இருந்துச்சு. அப்படியே நெட்டுக்கு லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு நம்மளும் கொஞ்சம் வீட்டுக்கு பொரியெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த பொறி கடையில் பார்த்தோம்னா நம்மளோட கம்பெனி முறுக்கு இருந்துச்சு. அப்படியே அந்த நம்ம முறுக்கையும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம கோயில் சைடில் பார்த்தோம்னா நிறையா பேர் ஜோசியம் சொல்கிறதுக்கு அங்கங்கே உட்காந்துருந்தாங்க. அப்புறம் திருப்பி பார்க்குறப்ப ஒரு மலை மாதிரி குமிஞ்சிருச்சு அந்த சிகப்பு கலரு பட்டு துணி. அப்புறம் இந்த சைடு பார்த்தா நிறையா பேர் மலைவாழ் மக்கள் முறைப்படி நிறையா பேர் நின்று மேலே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலுக்கு அதிகமாக மலைவாழ் மக்கள் வேறு வேறு மாநிலத்திலேருந்து இங்கே கேரளாவுக்கு இந்த அம்மனை வழிபட்டுட்டு போவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா நம்ம மினி அம்மன் காவத்தீண்டல் அன்னைக்கு இதே மாதிரி காஸ்டியூம் போட்டு தான் ஆண்களும் பெண்களும் இதே மாதிரி அம்மன் கெட்டப்பில் தான் எல்லாருமே வருவாங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வரும்.